அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஜமாத்தார்களே, இன்று ஜாமியுல் குர்ஆன் காமில் ஹயாயுல் ஈமான் துன்னூரை அப்படின்னு சொல்லி நம்ம தஸ்பீஹில் தராவியுடைய தஸ்பீஹில் சொல்லக்கூடிய உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி தான் இன்றைய வரலாற்று குறிப்பிலே பார்க்க இருக்கின்றோம். ஏன் துன்னூரை என்கின்ற பெயரை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லப்படுகிறது என்றால், சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மகளார்கள் இரண்டு நபர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள். ஒன்று ருக்கையா ரலியல்லாஹு தஆலா, இரண்டாவது உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா. இந்த இரண்டு மகள்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு நிக்காஹ் செய்து வைத்தார்கள். அதனால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை அழைக்கின்ற பொழுது துன்னூரை என்கின்ற வார்த்தையோடு, அதே போல நாம் ஓதுகின்ற பொழுது ஜாமியுல் குர்ஆன் என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம் அல்லவா. அதாவது குர்ஆனை ஆரம்பத்தில் செய்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே குர்ஆன்கள் ஒன்று சேர்க்கப்பட்டது. ஸையதுல்லாஹ் அவருடைய தலைமையில் இந்த குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டது. ஆனால் அதுல நம்ம இப்ப ஓதுறது தெரியுங்களா, ஜேரு ஜபரு பேசு சுக்கூன் மத்து இதெல்லாம் ஓதுறது தெரியுங்களா, இது போல் உண்டான எந்த ஹர்ஃபுகளுமே, அதாவது எந்த இதுவுமே ஹர்ஃபுகளுமே இல்லாமல் தான் குர்ஆன் என்ன பண்ணப்பட்டது, தொகுக்கப்பட்டது. அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் செய்த அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் குர்ஆன் அப்படிதான் தொகுக்கப்பட்டது. அப்போ அங்கிருந்த அதற்கு தனக்கு தோதுவாக ஒரு சில, அதாவது தனக்கு தோதுவாகனாக்கா அந்த ஜேருக்கா ஜபருக்கான்னு தெரியாதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய இஷ்டத்துக்கு கொஞ்சம் மோத ஆரம்பித்ததுக்கு பின்னாடி அர்த்தங்கள் மாறுபடக்கூடிய ஒரு சூழல் உருவாகின்ற பொழுதுதான் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த அபூபக்கர் நாயகத்துடைய காலத்தில் குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டது அல்லவா, அந்த குர்ஆனிலே தான் தீயிட்டு கொளுத்தினார்கள். அந்த குர்ஆனை எல்லாம் தீயிட்டு கொளுத்தி மீண்டும் புதிய, அதே போல அது யார் ஒன்று சேர்க்கிறார்களோ ஸையத் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து அவருடைய தலைமையிலேயே இன்னொரு குர்ஆனையும் ஒன்று சேர்க்க சொன்னார்கள். இன்னொரு குர்ஆன்னாக்கா அதே குர்ஆன் தான், ஆனால் இந்த தடவை ஹரக்கத்துகளோடு அந்த குர்ஆன்கள் இடம்பெற வேண்டும் என்கிற நிபந்தனையோடு நாம் இப்ப ஓதிட்டு இருக்க பிரதி எல்லாம் இருக்கல்லவா, இதை உருவாக்கி தந்தவர் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. இதை உருவாக்கியதற்கு உண்டான காரணகர்த்தா ஸையத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். அவருடைய தலைமையில் தான் குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டது. அப்போ அதனால்தான் அவர்களை நாம் சொல்றோம் ஜாமியுல் குர்ஆன், குர்ஆனை ஒன்று சேர்த்தவர் என்கின்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகிறோம். காமில ஹயாயுல் ஈமான், அதாவது வெட்கத்திற்கும் ஈமானையும் முழுமையாக பற்றி பிடித்தவர் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் வரும். உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய சிறப்பை பற்றி சொல்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் வருவார்கள். நாயகம் அப்படியே படுத்த வண்ணமாக சாய்ந்த வண்ணமாக இருப்பார்கள். அடுத்ததாக சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்த வண்ணமாக இருப்பார்கள். மூன்றாவதாக சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வர இருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுங்கா படித்திருந்த வார்த்தைகள் எந்திரிச்சு தங்களுடைய ஆடைகளை சரி செய்து கொண்டார்கள். காரணம், உஸ்மான் வெட்கத்திற்குரியவர். அதனால் அவருக்கு கண்ணியத்திற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆடைகளை சரி செய்தார்கள் என்ற வரலாறுகள் எல்லாம் நமக்கு பதிவு செய்வார்கள். அந்த அளவுக்கு வெட்கத்திலேயும் ஈமானிலேயும் தனித்துவமாக இருந்தவர்கள் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. அருமையான வரலாற்றுக்கு சொந்தக்காரர், வாரி வாரி இறைத்த வள்ளல். அதனால்தான் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இப்படி பயன்படுத்துவார்கள், உஸ்மானுல் கனி என்று பயன்படுத்துவார்கள் சில இடங்களில். ஏன்னாக்கா அவ்வளவு தூரத்துக்கும் செல்வங்களை இஸ்லாத்திற்காக வாரி கொடுத்தவர் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. மதீனாவிலே மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. அப்போ ஒரே ஒரு கிணறு மட்டும்தான், அந்த கிணத்துல மட்டும்தான் தண்ணி இருக்கு. கிணறு யூதர்களுக்குரியது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் இந்த கிணத்தை வாங்கி மக்கள் பயன்பாட்டுக்கு தருகிறாரோ ஒரு சொலவாதி என்று அறிவித்தவுடன் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அந்த கிணத்தை வாங்கினாங்க. இன்னுவரைக்கும் அது பேர் பிஹ்ருல் உஸ்மான் அப்படின்னு சொல்லி இன்னுவரைக்கும் மதீனாவுல பாதுகாக்கப்பட்டு இருக்கு அந்த கிணறு. அப்ப அது மக்களுடைய பயன்பாட்டுக்காக கொடுத்தவர்கள். எதையெல்லாம் மக்களுடைய பயன்பாட்டுக்காக முடியுமோ அது எல்லாம் மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொடுத்தவர்கள் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. அது ரூமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிணறு, அதை வாங்கி மக்களுடைய பயன்பாட்டுக்காக கொடுத்தவர்கள், பஞ்சத்தை போக்குவதற்காக பயன்படுத்தியவர்கள் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அதே போல சிறந்த ஆட்சி அதிகாரத்திற்கும் சொந்தக்காரர் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா
ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நேற்றைய வரலாறு சொன்ன 38 நபர்கள் தான் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு 6 வருடங்கள் என்று சொன்னார். அந்த 38 நபர்கள் செய்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒன்று. அதை விட மேலாக செய்தனா அபூபக்கர் அவருடைய நெருக்கமான நட்பு பட்டியலுக்குள் இருப்பவர்கள் செய்தனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. அவருடைய நீதி எந்த அளவுக்கு என்று சொன்னா, உஸ்மான் அவருடைய நீதி, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடைசி சக்ராத்துடைய அந்த நிலையெல்லாம் இருக்கு தெரியுங்களா, அதுக்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி தான் அடிக்கடி மயக்கம் போடுவார்கள். செய்தனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அடிக்கடி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. அடுத்த ஹலீஃபாவை அறிவிக்க வேண்டிய நேரம் இது. அடுத்த ஹலீஃபாவை அபூபக்கர் அவங்க அறிவிக்கணும். ஆனா அந்த சமயத்துல அடிக்கடி அவங்களுக்கு என்ன ஏற்பட்டது, மயக்கம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அப்போ அந்த சமயத்திலே அபூபக்கர் நாயகத்துடன் நெருக்கமாக இருந்தவர்கள் செய்தனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. அந்த அபூபக்கர் அவர்கள் அடுத்த ஹலீஃபாவை நான் அறிவிக்கிறேன், நீங்கள் உஸ்மானை அதை எழுதி கொள்ளுங்கள் அவருடைய பேரை என்று சொல்லி முடிக்கிற வாக்கில் மயக்கம் போட்டு விட்டார்கள். மயக்கத்திலிருந்து தெரிந்த அபூபக்கர் அவர்கள் கேட்டார்கள், உஸ்மானே நான் என்ன சொன்னேன், மயக்கத்திற்கு முன்னால் என்ன சொன்னேன் என்று கேட்கின்ற பொழுது அப்போ உஸ்மான் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் அவர்களே, நீங்கள் மயக்கமாகின்ற பொழுது அந்த ஹலீஃபாவை அறிவிக்கிறேன் என்று சொன்னீர்கள், நான் அவருடைய பேரையும் எழுதிவிட்டேன் என்று சொல்வார்கள். அவருடைய பேரையும் எழுதிவிட்டேன் என்று சொல்வார்கள். யாருடைய பேரை எழுதினீர்கள் என்று கேட்கின்ற பொழுது செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பேரை எழுதிவிட்டேன் என்று சொல்வாங்க. நான் இந்த பேர் தான் நினைச்சேன், நீங்க எப்படி சொன்னீங்க நினைச்சீங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது, உங்களுடனே இருக்கிறேனே எனக்கு அது தெரியாதா, உங்கள் மனதில் இருக்கிறது எனக்கு தெரியாதா, அந்த அளவுக்கு நட்போடு இருந்தவர்கள், அபூபக்கர் நாயகத்துடன் நெருக்கமாக நட்போடு இருந்தவர்கள் செய்தனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. தன்னுடைய பேரை எழுதியிருக்கிறார். அதற்கு தகுதியானவர், நாயகத்திற்கு நெருக்கமானவர், இஸ்லாத்திற்காக எல்லாம் மாறி கொடுத்தவர். ஆரம்ப காலத்திலிருந்து ரசூலுல்லாஹ்வுக்காக எல்லா விதமான நிலைகளில் ஹுதைபியா உடன்படிக்கையில் மிக முக்கியமான நபர் செய்தனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. நிறைய வரலாற்றுக்கு சொந்தக்காரர். ஆனால் அவருடைய பெயரை அடுத்த ஜனாதிபதியுடைய பேரில் எழுதியிருக்கலாம். ஆனால் அபூபக்கர் அவருடைய மனதில் என்ன இருக்கிறது என்று அறிந்து செய்தனா உமர் சத்தாபைல்லா என்று எழுதியவர் செய்தனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. மேல்மக்கள் என்பதற்கு உதாரணம். அதே போல உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி கிட்டத்தட்ட 12 வருட காலங்கள் ஆச்சு. இந்த 12 வருட காலங்கள் அல்லாஹ் அக்பர் நிறைய விஷயங்களை சமூகத்திற்காக கொண்டு வந்தவர். நம் ஜும்மாவுடைய பாங்கு சொல்கிறோம் அல்லவா, முந்திய பாங்கு, அதை உருவாக்கி தந்தவர் செய்தனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. இந்த மிம்பரினுடைய வழக்கங்களை மாற்றி அமைத்தவர் செய்தனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. ஆரம்ப காலத்தில் ரசூலுல்லாஹ் மேல் மிம்பர்ல உட்கார்ந்து குத்பா செய்து கொண்டிருந்தாங்க. அடுத்தது அபூபக்கர் நாயகம் வருகின்ற பொழுது நாயகம் உட்கார்ந்த இடத்துல நான் உட்கார்றதான் சொல்லி அடுத்த இடத்துல வந்து அபூபக்கர் அவங்க உட்கார்ந்தாங்க. அதுக்கடுத்து செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹ்வும் அபூபக்கர் நாயகம் உட்கார்ந்த இடத்துல நான் உட்கார்றதான் சொல்லி கீழே வந்து உட்கார்ந்தாங்க. அப்பதான் உஸ்மான் அவர்கள் சொன்னார்கள், இப்படியே ஒருவருக்கு ஒருவர் அப்படியே மாற்றி மாற்றி கொண்டு போயிட்டு இருந்தாக்க படிகளை அடுக்கிக்கிட்டே போகணும். அதனால் நாயகம் உட்கார்ந்த இடத்திலே உட்கார்ந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்களோ அதை செய்வதுதான் சரியாக இருக்கும் என்கின்ற வழிமுறையை உருவாக்கி தந்தவர் செய்தனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. நிறைய தியாகங்களுக்கு சொந்தக்காரர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலையின் மீது நிற்கின்ற பொழுது உஹது மலை ஆடியதாக வரலாறு சொல்லும். இது பிரபலமான ஒரு ஹதீஸ். இது புகாரியில் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு உஹது மலை மீது நிற்பாங்க. அப்போ ஆடிக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஹது மலையை ஒரு காலால் ஒரு அடி அடிப்பாங்க. காலால அடிச்சு சொல்லுவாங்க, கால உஸ்புத் அமைதியாரு உஹத், கால உஸ்புத்துல் உஹத், உஹதை கொஞ்சம் அமைதியாயிரு. ஏன்னா ஃபமா அலைக இதா நபியும் உம்மீது யார் இருக்கிறார் தெரியுமா, இதா நபி நிற்கிறாரு, அவர் சித்திகுல் அபூபக்கர் சித்திக் இருக்கிறாரு, அவர் ஷஹீதானி 2 ஷஹீதுகள் இருக்கிறார்கள். யாருங்க? செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஷஹீது, செய்தனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா ஷஹீது. செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சுஹூத் துரிகின்ற பொழுது அபுல் உலு ஃபைரோஸ் என்ற ஒருவனால் கொலை செய்யப்பட்டவர்கள் செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. அதே போல குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பெரும் கலவரக்காரர்களால் கொலை செய்யப்பட்டவர்கள் தான் இப்னு சபா. இந்த சியான்னு சொல்றோம் அல்லவா, சியா முஸ்லிம் இதனுடைய தகப்பன் இப்னு சபா. இவன் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்வதற்காக
கலவரக்காரர்களை உண்டாக்கி உஸ்மான் ரலியல்லாஹுடைய வீடை முற்றுகையிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்வதற்காக கதவை உடைத்து உஸ்மான் ரலியல்லாஹுடைய மனைவியான ராஹிலா அம்மையாருடைய விரல்களை வெட்டி உஸ்மான் ரலியல்லாஹுவை கொலை செய்து அதை பெரிய அளவுக்கு அராஜகம் செய்தவர் இப்னு சபா என்று சொல்லக்கூடியவர். அப்போ ஷஹீதாக வஃபாத்தானார்கள். அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலேயே சொன்னார்கள், ஒரு காலம் வரும் குழப்பத்திற்குள் இந்த சமூகம் ஆகப்படும் என்று சொல்கின்ற பொழுது சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ் அந்த சமயத்தில் நாங்கள் என்ன செய்வது என்று கேட்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உஸ்மானுடைய தோழர்களுடன் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த உலகத்திலேயே சோனவானி என்று சொல்லப்பட்ட அஷ்ரத்துல் முபஷ்ஷராவில் இடம் பெற்றவர்கள், குலஃபாயே ராஷிதீனில் இடம் பெற்றவர்கள், நிறைய மகிமைக்கு சொந்தக்காரர்கள் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வையும் ரசூலையும் நெஞ்சில் சுமந்து வாழ்ந்த அற்புதமான மகான் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ் தஆலா அவர்களைப் போலவே நமக்கும் பெரிய கல்வி ஞானத்தை தருவானாக. குர்ஆன் எழுதிய 10 நபர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வரும் அல்லவா, வஹி வருகின்ற பொழுது 10 நபர்கள் குர்ஆன் எழுதினார்கள். சாத்திமுல் வஹி என்று சொல்வார்கள். குர்ஆனை எழுதியவர்கள் அந்த 10 நபர்களில் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்களும் ஒன்று. அவ்வளவு சிறந்த கல்விமானாக இருந்தவர்கள் சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ் தஆலா அவர்களைப் போலவே வெட்கத்தோடும் ஈமானோடும் கல்வியோடும் வாழக்கூடிய நன்னசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. எந்த சூழல் வந்தால் ஈமானை இழக்காமல் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நன்னசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.